ஹாய் ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு வந்து சிஹெச்எஸ்எலோட அந்த லைவ் மார்க் போட்டிருந்தேன். அதோட அனலைசிஸ் பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பிக்யூஆர் வந்து ஈச் வந்து 20,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. 20 20 20 5 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் கழிச்சு பி என்ன பண்றாங்க, 5,000 வந்து வித்ரா பண்றாங்க. கியூ வந்து 4,000, ஆர் வந்து 6,000 ஆட் பண்றாங்க. அப்போ 26. ஓகேவா? இது வந்து சாரி 7, மிச்சம் இருக்க 7 மந்த்ஸ்க்கு. சரிங்களா? இப்போ அவன் என்ன சொல்லிட்டான், டோட்டல் ப்ராஃபிட் வந்து இவ்வளோன்னு சொல்லிட்டான். அப்போ பியோட ஷேர் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டான். இங்க பாருங்க, இது 100, 105. அப்போ 205. இப்போ 205ஓட மல்டிபிளாக தான் இருக்க போகுது. இப்போ 205 இன்ட்டு 5 இன்ட்டு இது ஆட் பண்ணலாம். இது 100, இது 112. 100 112 வந்து 212. 100 ப்ளஸ் இது 140, ஒரு 42, 182. 100 182 282. சரிங்களா? இப்போ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? இது ஆட் பண்ணி 205ஓட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 205ஓட மல்டிபிளாக கூட பார்த்துடலாம். எது 205ஆல கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க, அந்த ஆன்சர். ஆன்சர் 10,250. இப்போ 205 இன்ட்டு 501 0 25 10. ஓகேவா? 205ஓட 5 இன்ட்டு பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர் வரும். ஓகே, இப்போ என்ன சொல்றேன்னா, ஆன் செல்லிங் த ஆர்டிகல் அட் 2,700. 2,700ல செல் பண்ணும்போது the loss is same. எப்போனா 10% ப்ராஃபிட் இருக்கும்போது. இப்போ 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10% ப்ராஃபிட் இருக்குன்னா அப்போ 10% லாஸ். சரிங்களா? லாஸ் இஸ் சேம் as ப்ராஃபிட். அப்போ இந்த 90 இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இது. அப்போ 100 எவ்வளோ? இன்டூ 30 இன்டூ 30. இந்த ஆன்சர். ஓகேவா? சைக்ளிக் ட்ரெப்பீசியம் சொல்லிட்டான். PQ is diameter. இப்போ PQ diameter, PQ SR, இது ரெண்டும் parallel சொல்லிட்டோம். இப்போ QPR, PQRS இல்ல, சாரி, PQRS, QPR, QPR வந்து 40. இது பாருங்க, டயமீட்டர்ல இருந்து கனெக்ட் ஆனதுல இது 90. அப்ப இது 50 ஆயிடுமா? இது 50னா இது எவ்வளோ? ஏன்னா சைக்ளிக் குவாரிலேட்டர்ல ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணீங்கன்னா 180 வரணும். அப்போ 180 மைனஸ் 50 130. ஆன்சர். சரிங்களா? இது நார்மலா நீங்க வந்து போர்ட் மாஸ்டர் ரூல் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆஃப், அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் அடிஷன், சப்ராக்ஷன். சரிங்களா? பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, இது நான் நேற்று சால்வ் பண்ணியிருந்தேன். நான் நேற்று வந்து இது சால்வ் பண்ணிட்டேன், பட் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா வந்து பாருங்க, பி கியூ எக்ஸ் எஸ் ஆறு ஓ. இது என்ன சொல்லிட்டான், எஸ்எக்ஸும் ஓஎக்ஸும் அதுக்கப்புறம் ஓஆரும் சேம்ட்டான். கியூஎக்ஸ் வந்து 3, பிக்யூ வந்து 9. இது மொத்தமும் வந்து 9. ஓகேவா? இப்போ இது பாருங்க, இது டேஞ்சண்டா இந்த பார்ட். அப்போ எஸ்எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது பாருங்க, இது சீக்கண்டா, இது எக்ஸ் கியூ இன்டூ எக்ஸ்பி. சரிங்களா? இப்போ எக்ஸ்எக்ஸ் ஸ்கொயர் என்னது, எக்ஸ்கியூ என்னது 3, எக்ஸ்பி என்னது 12. அப்போ எக்ஸ்எக்ஸ் வந்து 6. ஓகேவா? இந்த பார்ட் 6னா இந்த பார்ட் ஃபுல்லா 6ஆ, இந்த பார்ட் ஃபுல்லா 6, இது 3னா இது 3. அப்போ
இது ஃபுல்லா வந்து பாருங்க, இது ஃபுல்லா சிக்ஸ்னா இது ஃபுல்லாவும் சிக்ஸ். நான் என்ன பண்ணிட்டேன், இது த்ரீன்னு இது த்ரீன்னு எடுத்துட்டேன். அங்கதான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்ப பாருங்க, ஆர்எஸ் ஆர்எஸும் கியூபியும் ஒரு கார்டா இன்டர்செக்ட் ஆகுதா? அப்போ ஆர்ஓ இன்டூ ஒய்எஸ் இஸ் ஈக்குவல் டு யூஓ இன்டூ ஓபி. ஓகேவா? ஆர்ஓன்னது சிக்ஸ், ஓஎஸ் தானே கேட்கறான், ஓக்யூன்னது த்ரீ. இப்போ இது த்ரீனா இது சிக்ஸ் ஆயிடுமா? இது சிக்ஸ், சிக்ஸ் சிக்ஸ் கேன்சல், ஓஎஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ கேன்சல். சரிங்களா? அடுத்து போகலாம். ஓகே, இது என்ன சொல்லிட்டோம், பிராக்கெட்ல இருக்கிறது பாருங்க, 1 மைனஸ் சைன் பை காஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன், இது 1 மைனஸ் காஸ் பை சைன் எடுத்துக்கிறேன். இப்போ இது என்ன வரும், காஸ் மைனஸ் சைன் டிவைட் பை காஸ் டிவைட் பை சைன் மைனஸ் காஸ் டிவைட் பை சைன். இப்போ இது இது கேன்சல் ஆயிடுமா? ஒரு மைனஸ் மட்டும் வரும் மேல. அப்போ மைனஸ் என்னது, tan தீட்டா. ஓகேவா? அதான் tan ஸ்கொயர் பண்ணா பிளஸ் tan ஸ்கொயர் ஆயிடும், tan ஸ்கொயர் ஆயிடும். ஒரு பிளஸ் ஒன் இருக்கு. இப்போ 1 பிளஸ் tan ஸ்கொயர் என்னது, சீக்கன் ஸ்கொயரு, ரூட்ல இருக்கு, எடுத்தீங்கன்னா சீக்கண்ட். அவ்வளோதான், இதுவும் ஈஸி தான், சீக்கண்ட் தான். ஓகே, டிவைசரு, கோஷன்ட்டு, ரிமைண்டர். சரிங்களா? டிவைசர் வந்து 5 டைம்ஸ் கோஷன்ட், இது ஒன்றுனா இது 5. அதே மாதிரி ரிமைண்டரோட 4 டைம்ஸ். அப்போ இது ஒன்றுனா இது 4. ரேஷியோ எடுப்போமா, இங்கே 5 இங்கே 4, 5:20:4. இப்போ ரிமைண்டர் தான் 5 தான். அப்போ டிவைசர் அதே 20 ஆயிடும், கோஷன் வந்து 4 ஆயிடும். டிவிடெண்ட் என்னன்னு கேட்கலாம். இதோட ஃபார்முலா என்னன்னா டிவைசர் இன்டூ கோஷன் பிளஸ் ரிமைண்டர் தான் ஃபார்முலா. அப்போ டிவைசர் இன்டூ கோஷன்ட் எவ்வளோ, 80 பிளஸ் 5 85. ஓகேவா? இப்போ எக்ஸ் இஸ் டூ ஒய், இது இன்கம், இது எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் வந்து 5:4, எக்ஸ்பெண்டிச்சர் 9:7. நான் இது எக்ஸ் எக்ஸ், இது ஒய் ஒய்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன சொல்றான், இன்கம் ஆஃப் ஒய், இன்கம் ஆஃப் ஒய்னது 4x இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எக்ஸ் என்னது 9y. அப்போ எக்ஸ் பை ஒய் வந்து 9/4. இப்போ இந்த எக்ஸ் ஒய் இருக்குல்ல இங்கே, அங்கே 9ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா சேவிங்ஸ் வந்துடும். சரிங்களா? அடுத்து போவோம். இப்போ இது பாருங்க, எக்ஸ் பவர் 4 பிளஸ் ஒய் பவர் 4 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இதோட ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய். இதுதான் இதோட ஃபார்முலா. சரிங்களா? இப்போ அவன் என்ன கொடுத்துட்டான், அதே தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருக்கான். 16ஆல 16 a பவர் 4 பிளஸ், அதாவது இது 16 என்னது 4. ஓகேவா? இது என்னது 3. ஓகேங்களா? அந்த 81b பவர் 4னா 3 பவர் 4. ஓகேவா? அது மாதிரி தான் கொடுத்துருக்கான், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கான், அவ்வளோதான். இப்போ என்னது 91 இஸ் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர் பிளஸ் 9b ஸ்கொயர் கொடுத்துருக்கான், மைனஸ்ல கொடுத்துருக்கான். அப்போ 4a² பிளஸ் 9b ஸ்கொயர் பிளஸ் 6ab. அங்கே மைனஸ் 6ab கொடுத்துருக்காங்க, பிளஸ் 6ab. இது எவ்வளோ 7. 13 அது 4a² பிளஸ் 9b ஸ்கொயர் மைனஸ் 6ab. அவன் என்ன கேட்குறான், 3ab கேட்குறான். அப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா, மைனஸ் மைனஸ் பிளஸ், இது மைனஸ் ஆகிடும். மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு, இது கேன்சல் ஆகிடும், 12abயா. என்ன கேட்குறான், 3ab கேட்குறான். அப்போ டிவைட் பை 4 பண்ணுங்க, இது டிவைட் பை 4 பண்ணால் இது வரும், இது டிவைட் பை 4 பண்ணால் மைனஸ் 3/2. இந்த ஆன்சர். அடுத்து, சர்க்கிள் இஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் ட்ரையாங்கிள் சொல்லிட்டான். PQR எங்க டச் ஆகுது, ABC. PA வந்து x plus 1, சரியா? QA வந்து 3x minus 1, RC வந்து 3x plus 1. இப்போ சர்க்கிள் வந்து டச் ஆகுதுன்னா இது ரெண்டும் டேஞ்சண்டா, இந்த டேஞ்சன்ட் ரெண்டு பார்ட்டும் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இது x plus 1னா இதுவும் x plus 1, இது 3x minus 1னா இதுவும் 3x minus 1, இது 3x plus 1னா இது 3x plus 1. இப்போ
இந்த பார்ட்டு நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி பண்ணீங்கன்னா பெரிமீட்டர் வந்துடும். பெரிமீட்டர் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா வந்துடும் ஆன்சர். இல்லைன்னா இப்படி கூட பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் ஒன்னு, இது 3x-1, இந்த 3x+1. இந்த ஆல்டர்னேட்டிவா இருக்குல்ல, இது வந்து செமி பெரிமீட்டர். இதை ஆட் பண்ணி இன்டூ 2 பண்ணீங்கன்னா பெரிமீட்டர் வந்துடும். அது அப்படி கூட ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈஸி தான். அடுத்து இது வந்து பேஸ் பிரிசம். இது 16, 13, 34 வந்து ரேஷியோல எடுத்து பாருங்க. உங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ட்ரிப்ளெட் வரும். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? பெரிமீட்டர் ஆஃப் பேஸ். பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் என்னது? இது வந்து என்னது? 50, 80. 80 இன்டூ பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட் இன்டூ பண்ணீங்கன்னா ஆன்சர். இது பெரிமீட்டர் கிடைச்சோம். சாரி, எல்எஸ்ஐ கிடைச்சோம். அடுத்து நினைக்கிறேன் வால்யூம் கேட்குறான். வால்யூம் என்னது? ஏரியா ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். இது பாருங்க 8. இந்த 0 இங்க போட்டோம்னா 80 ஆயிடுமா? இது 3 ஆயிடுமா? 8 இன்டூ 32 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்போம். அது கூட இன்டூ 3 பண்ணுங்க, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ரெக்டாங்கிள் கார்பெட், அதாவது ஏரியா வந்து எல் இன்டூ பி வந்து 120 சொல்லிட்டோம். பெரிமீட்டர் வந்து 2 இன்டூ எல் பிளஸ் பி. கரெக்டா? இது 46. இது 2 அடிச்சா 23. 23யா? இப்போ பாருங்க, எல் இன்டூ பி வந்து 120. 120ல என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு? 12 இன்டூ 10, 3 இன்டூ 40, 8 இன்டூ 15. இந்த 8 இன்டூ 15 பாருங்க 23யா? அப்போ ஒன்று ஒன்று வந்து 8, இன்னொன்று வந்து 15. ஏதோ ஒன்று. அவனே கேட்குறான் டயகனல் கேட்குறான். டயகனல் என்னது? ரூட் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இது பாருங்க, எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்னா அப்போ ட்ரிப்ளெட்டா இருக்கணும். 8, 15 என்ன ட்ரிப்ளெட்? 17 தான் ட்ரிப்ளெட். போடுறோம். இப்போ என்ன சொல்லிட்டான்? 8000 வந்து சம்மு, 10% வந்து அமௌண்ட். காம்பவுண்ட் ஆஃப் இயர்லின்றான். அப்போ 5%. இப்போ 20:21. இப்போ இதை 3 இயர்ஸுக்கு பண்ணாதான் நமக்கு 8000 வரும். இங்க 9261 வந்துடும். இது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க டக்குன்னு போட்டுடலாம். சரிங்களா? இப்போ 3 இயர்ஸ்க்கு பாருங்க, இது 8000 இருக்கும்போது 9261 இருக்கு. அப்போ சாட்டிஸ்ஃபைடு. அப்போ வந்து டைம் வந்து 3 இயர்ஸ். ஆனா சொல்லிட்டான், வாட் வில் பி த காமன் இன்ட்ரெஸ்ட் ஆன் த சேம் சம். எவ்வளோ? 8000 தான். ஃபார் த சேம் டைம், அதே 3 இயர்ஸ் கண்டுபிடிச்சோம். டபுள் த ரேட்ன்றான். அப்போ 10% தான் 20%. இது வந்து ஆனுவலின்றான். அப்போ நார்மலா 1, 2, 3 போட்டு இந்த 20% எவ்வளோ அதை கண்டுபிடிங்க, அவ்வளோதான். வந்துடும் ஆன்சர். சாரி, தப்பு பண்ணிட்டேன். மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த 3 இயர்ஸ் இருக்குல்ல, இது வந்து 3 டைம்ஸ். ஓகேவா? இந்த அவன் என்ன சொல்லிட்டான்? காம்பவுண்ட் ஆஃப் இயர்லின்றான். அப்போ இதுவும் ஆஃப். அப்போ 1.5 இயர்ஸ். சரிங்களா? அப்போ டைம் வந்து 1.5 இயர்ஸ். 1.5 இயர்ஸுக்கு நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா காம்பவுண்ட் ஆஃப் இயர்லின்னு சொல்றோம். ஆனுவலினா அது 3 இயர்ஸ். ஆஃப் இயர்லினால 6 மந்த்ஸ்க்கு நம்ம போட்டிருப்போம். அப்போ 6 மந்த்ஸ் 3 டைம்ஸ்னா 1.5 இயர்ஸ் ஆனுவலி. இப்போ இந்த 1.5 இயர்ஸுக்கு தான் நம்ம 20%க்கு போகணும். சரிங்களா? நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது மறுபடியும் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்து இது நார்மல் நீங்க மல்டிப்ளை பண்ணியே போட்டுருங்க. 12 months இன்டூ 12,000 எவ்வளோ? 1,44,000. 4,000 எக்ஸ்க்ளூட் பண்றோம். 1,44,000 4,000 எக்ஸ்க்ளூட் பண்ணா 1,40,000 வரும். 1,40,000 வந்து இது எவ்வளோ? 11 monthsக்கா? பிளஸ் 14,000 வந்து அடுத்த 3 monthsக்குல. ஸோ நார்மலா இன்டூ பண்ணுங்க. இன்டூ 3. இது எவ்வளோ? சாரி, ஒரு நிமிஷம். இது எவ்வளோ? 1,44,000ல 4,000 எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. 1,40,000. நெக்ஸ்ட் 3 months சேல் ஆஃப் 14,000. அப்போ 14,000 டோட்டல் ஆகுது. 1,54,000. ஓகேவா? நெக்ஸ்ட் 3 monthsனா எவ்வளோ? 14. அதாவது 11 months பிளஸ் 3, 14. அப்போ இது கேன்சல் பண்ணீங்கன்னா 11,000 வரும் மந்த்லி. சாரி, ஆவரேஜ். ஓகேவா? அடுத்து
அதான் ரெட்டு ஒயிட்டு பிளாக்கு 4 5 6. அவன் என்ன சொல்றான், 3 balls ஆர் drawn at random. ஓகேவா? அப்போ எவ்வளோ 15 balls, 15 3C. அதனால சொல்றான் வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி, த்ரீ drawn balls ஆர் பிளாக், அப்போ 6C3. இது ஆன்சர். நார்மல் ஏ என்ன எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சு நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வரும். ஓகேவா? ஷாப்கீப்பர் அலோஸ் 20% அண்ட் கிவ்ஸ் ஃபர்தர் டிஸ்கவுண்ட் ஆஃப் 15%. அப்ப என்ன சொல்றான், அந்த ஷேர் ஹோல்டர் வந்து கூப்பன் வச்சிருந்தா எவ்வளோன்னு கேட்கறான். அப்ப ரெண்டுமே சக்சஸ்ஃபுல் போட்டீங்கன்னா ஆன்சர். ஓகே, இது வந்து புதுசா இருந்தது, நான் பார்த்தேன். நான் சொல்யூஷன் பார்த்துட்டேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏரியா ஆஃப் ரெகுலர் பாலிகன் வந்து சைடு 6 இஸ் 96 சென்டிமீட்டர். ஓகேவா? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். ஓ, ஏதோ ஒரு பாலிகான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. அதோட சென்டர்ல இருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைஞ்சா அது வந்து ஒரு ட்ரையாங்கிளா வந்து பிரிக்குமா. ஓகேவா? எக்ஸாம்பிள், இங்க பாருங்க, ஹெக்ஸகன் எடுத்துக்கலாம். பர்பண்டிகுலர் இதுல இருந்து சென்டர் வரைஞ்சோம்னா ட்ரையாங்கிளா பிரிக்குமா. ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கோங்க, ட்ரையாங்கிளா பிரிக்குதா. ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு த சைட் ஆஃப் த பாலிகன்ல வர்டெக்ஸ் இல்ல, சைடு தான். ஓகே, அதுதான் என்ன சொல்றாங்கன்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் டு த சைட் ஆஃப் த பாலிகன் வந்து 4ன்ட்டான். ஓகேவா? அப்போ இந்த ஏரியா வந்து 96 இருக்கா, நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்டூ half இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். அதாவது ஏரியா ஆஃப் த பாலிகான் வந்து நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்டூ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்போ இது என்னது, 96 ஈக்குவல் டு n இன்டூ half இன்டூ பேஸ் என்ன சொல்லிட்டான், 6ன்ட்டான். டிஸ்டன்ஸ் வந்து 4ன்ட்டான். அப்போ இது பாருங்க 2 12 8 சார். அப்போ n இஸ் ஈக்குவல் டு 8 ஆன்சர். ஓகேவா? என்ன காட்டணும் பாருங்க, when the vertices of the regular polygon are joined to its center. அதுதான் வெர்டெக்ஸ்ல இருந்து நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க, வெர்டெக்ஸ்ல இருந்து ஜாயின் பண்ணீங்கன்னா ட்ரையாங்கிளா மாறும். அவன் என்ன சொல்லிட்டான், சென்டர்ல இருந்து சைடுக்குன்னு சொல்லிட்டான், அப்போ ஹைட் சொல்லிட்டான், அதுக்கப்புறம் பேஸும் சொல்லிட்டான். அப்போ நம்ம ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்றோம், அவ்வளவுதான். அடுத்து, a tower of height b, ஓகேவா, makes an angle of o at o. இப்போ இது வந்து நான் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறேன். என்ன சொல்றான், இதுல மேல ஒரு போல் நிக்குது, அதுவும் வந்து சேம் ஆங்கிள் மேக் பண்ணுது, இதுவும் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அவன் என்ன சொல்லிட்டான் பாருங்க, tan தீட்டா, இது டிஸ்டன்ஸ், அதாவது எந்த டிஸ்டன்ஸ் இருக்குன்னா ஏ டிஸ்டன்ஸ் இருக்கு, tan தீட்டா வந்து b பை ஏவா. இங்க பாருங்க, tan 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் பி பை ஏ. tan 2 தீட்டாவோட ஃபார்முலா என்னது, 2 tan ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan தீட்டா. இது என்ன, இதுவா இல்ல, 2 tan தீட்டா டிவைட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? அப்போ 2 இன்டூ tan தீட்டா என்னது b பை ஏ டிவைட் பை 1 மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா என்னது b ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர். இதுதான் வந்து என்னது, x பிளஸ் b பை a. இங்க பாருங்க, 2b by a divided by a square minus b square divided by a square is equal to x plus b by a. இந்த a இந்த a கேன்சல் ஆயிடுமா, அப்ப இந்த a இங்க போயிடுமா, 2ba divided by a square minus b square equal to x plus b by a. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி x கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2a square b by a square minus b square minus b is equal to x.
என்னது 2a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2a ஸ்கொயர் b minus a square b plus b cube divided by a square minus b square. Cross multiply பண்றேன் அவ்வளவுதான். இப்போ இது a square b ஆயிடுமா? அப்போ ஒரு b வெளில எடுத்தா a square plus b square divided by a square minus b square. இந்த ஆன்சர். இதுதான் ஆன்சர். சரிங்களா? இது ஒரு நல்ல சம் தான் இது. இந்த மாதிரியும் கேட்குறாங்க 5% தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ காம்படிஷன் பாருங்க இப்படியும் இருக்காங்க ஆளுங்க. என்ன சொல்றா 6/13 இது வந்து எரர், இது வந்து கரெக்ட். எவ்வளோ 13/6 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 36/169. அப்போ எவ்வளோ வந்து எரர் கேல்குலேஷன்றான் 169லேருந்து எவ்வளோ எரர் ஆயிருக்கு. ஓ 169 டிவைட் பை இது வந்து எப்படியோ ஒரு 120 அந்த மாதிரி ஏதோ ஒரு பக்கத்தில் வரப்போகுது. அப்போ இது ஒரு 70% கிட்ட இருக்கு பாருங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வேற வேற ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து இதுல இருந்து கொஞ்சம் தான் கம்மி. அப்போ 100% வந்து 36 கம்மி. இப்போ 70% இருக்கும், அவ்வளோதான். நார்மலாக அப்படியே போட்டுருவோம். அடுத்து A is to B. A is 50% efficient more than B ன்றான். அப்போ 3 இங்க 2. A takes 20 days less. அப்போ டைம் வந்து இன்வர்ஸ். அப்போ இந்த 1 தான் 20னா 2 எவ்வளோ 40 days, 3 எவ்வளோ 60 days. C வந்து 30 days லெஸ்ன்றான். அப்போ 30 daysல முடிப்பான் C. சரியா? 30 daysல இங்க பாருங்க இது எவ்வளோ டோட்டல் ஒர்க் 120. அப்போ டிவைடட் பை 30 வந்து இவனோட எஃபிஷியன்சி 4. சரியா? they work together for 5 days. 5 டேஸ்க்கு ஒர்க் பண்றாங்க. எவ்வளோ 5 டேஸ்க்கு ஒர்க் பண்ணா கம்ப்ளீட் பண்ணது வந்து 924. அப்போ டோட்டல் ஒர்க் 120. இதுல 9/24 கம்ப்ளீட் பண்ணா 45 ஒர்க் முடிச்சிருப்பாங்க. அப்போ மிச்சம் வந்து எவ்வளோ இருக்கு 120 இன்டூ 15/24 இவ்வளோ ஒர்க் இருக்கு. இதை யார் முடிக்கிறா? ஏ மட்டும் முடிக்கிறா. ஏயோட எஃபிஷியன்சி என்னது 3. அப்போ 3 5 25 5. இப்போ 5 5 ஆர் 25. ஓகேவா? ஆன்சர் இது பாருங்க. இது வந்து ஏ பிளஸ் பியா. ஏ வந்து 3.2, பி வந்து 2.8. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது 2.8 இருக்கு. ஆல்ரெடி பி இருக்கு. இந்த 12.8ன்னு இருக்கு. இந்த 12.8 பாருங்க 4 இன்டூ 3.2வா. அப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4ab இருக்கு. அதே மாதிரி கீழே பாருங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இங்க பாருங்க 3.2 ஏ இருக்கு இன்டூ 5.6 இருக்கு. இது 2 இன்டூ 2.8 ஆயிடுமா? அதாவது 2b. அப்போ 2ab. a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கு. அப்போ இது என்னது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது பாருங்களேன், இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு ஆயிடும். ஏன்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab மைனஸ் 4abன்னு இருக்கு. அப்போ இது வந்து மைனஸ் 2ab ஆயிடும். அப்போ இதோட ஃபார்முலா என்னது a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் a பிளஸ் சாரி இதோட ஃபார்முலா என்னது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஆல்ரெடி a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்கு. கேன்சல் பண்ணீங்கன்னா 1. நீங்க இதை கால்குலேட் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஓகேவா? அடுத்து ஓகே, இந்த சம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால்மெண்ட் ஆல்ரெடி ஒரு ஆலிபோர்ட் டெஸ்ட் நினைக்கிறேன். இந்த இன்ஸ்டால்மெண்ட் சம் எடுத்துட்டேன். ஒண்ணுமே இல்லை. இது எப்படின்னா பிரின்சிபல் மைனஸ் டவுன் பேமெண்ட் பிளஸ் பிரின்சிபல் மைனஸ் டவுன் பேமெண்ட் இன்டூ டைம் இன்டூ rate of interest divided by 100 is equal to number of months into installment. ஓகேவா? plus installment into time into rate of interest divided by 100. இந்த rate of interest எப்படி calculate பண்ணணும் நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ பிரின்சிபல் தான் அவன் கேட்கறான். சரிங்களா? அதாவது கேஷ் வேல்யூ, ஃபேனோட வேல்யூ என்ன அது நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம். சரிங்களா? ஓஎக்ஸ் மைனஸ் டவுன் பேமெண்ட் எவ்வளோ 1500 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1500 இன்டூ டைம் வந்து 5 ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் சொல்றான். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க
24% வந்து ஆனுவல் ரேட். அப்போ டிவைடட் பை 12 போனா மந்த்லி ரேட் எவ்வளோ? 2%. அப்போ இன்டூ 2 டிவைடட் பை 100. சரியா? இப்போ இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 440. 440 இன்டூ 5 எவ்வளோ? 2200. ஏன்னா 5 இன்டூ 440. சரிங்களா? பிளஸ் 440 இன்ஸ்டால்மெண்ட்டா. இப்போ இந்த இந்த ரெண்டு இருக்கு பாத்தீங்களா, இது எப்படின்னு நான் சொல்றேன். இப்போ 5 மந்த்ஸ் இருக்குமா? 5 மந்த்ஸ் இருக்கா? இப்போ இந்த 5 மந்த்ஸ்ல 440 440 440 440 440 இது இது வந்து 5 மந்த்ஸுக்கும் நீங்க கால்குலேட் பண்ணுவீங்களா? அதாவது 5 மந்த்ஸுக்கும் நீங்க கொடுப்பீங்க இன்ஸ்டால்மெண்ட்டா. ஓகேங்களா? இப்போ இந்த 5 மந்த்ஸ்க்கும் கொடுக்குற இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்ல. இப்போ 5th மந்த்துக்கு கட்டுற இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்ல, ஏன்னா முடிச்சிடுறீங்க நீங்க. 4th மந்த்துக்கு இன்ஸ்டால்மெண்ட் வந்து ஒரு மந்த் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க. கரெக்டா? ஒரு மாசத்தோட ஒரு மாசம் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க. 3rd மந்த்துக்கு 2 மாசம் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க. 4th மந்த்துக்கு 3 மாசம் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க. 5th மந்த்துக்கு 4 மாசம் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க. கரெக்டா? இப்போ இது மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 10%. ஓகேவா? இந்த 10 இது வந்து என்ன கட்டுவீங்க? கட்டுவீங்க. அப்போ 5 மந்த்ஸுக்கு நீங்க கட்டுறீங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து 4 + 3 + 2 + 1 இவ்வளோ இருக்கும். அப்போ எவ்வளோ? 10. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டூ டைம் வந்து 10%. ஓகேங்களா? இன்டூ பண்ணீங்கன்னா 10 வந்துடும். கீழே வந்து ஒரு 100. சரிங்களா? டென் மந்த்ஸுக்கு கட்டுவீங்க. 10 மந்த்ஸ் கட்டுவீங்க. எவ்வளோ இது? 2%ல. ஓகேவா? இப்போ நீங்க இதை கேன்சல் பண்ணி பாருங்க. இது எவ்வளோ? 88. ஏன்னா இது வந்து டைம். 10 10 மந்த்ஸ்ன்றது டைம். ஓகேங்களா? 10 மந்த்ஸ் கட்டுறீங்க. ஏன்னா இங்க வந்து ஒரு மாசத்துக்கு கட்டுறீங்க, 2 மந்த்ஸ் கட்டுறீங்க, 3 மந்த்ஸ். அப்போ டோட்டலா 10 மந்த்ஸுக்கான இன்ட்ரெஸ்ட் கட்டணும். எவ்வளோ பர்சன்ட்டுக்கு? 2%. சரிங்களா? இப்போ நீங்க கேன்சல் பண்ணி பாருங்க. எக்ஸ் மைனஸ் 1500. இப்போ இது பாருங்க, இது 10ஆ? 10 10 கேன்சல் 10. இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 10 + 1 11. 11 டிவைடட் பை 10. கரெக்டா? இங்க ஆட் பண்ணீங்கன்னா 2288ன்னு வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 208ஆ? அப்போ 2080 எக்ஸ் 1500 இங்க வந்தா ஆட் ஆகும். 1500 0853 3580. ஸோ இவ்வளோதான். சரிங்களா? நான் அன்னைக்கு சொன்னதுதான். அன்னைக்கு ஆல்ரெடி ஒரு மார்க்ல சால்வ் பண்ணியிருப்பேன். இதுதான் ஃபார்மேட். மேலே கொடுத்துருக்கேன் பாருங்க. இதுதான் வந்து ஃபார்மேட். ஆனா நீங்க என்ன மெயினா பார்க்கணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லியில கொடுத்துருக்கானா ஆனுவலியில கொடுத்துருக்கானா பார்க்கணும். இதை சுத்தி தான் உங்களுக்கு நிறைய கேட்பான். இப்போ இங்க வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கேட்டிருக்கான். ஒரு சில டைம் இன்ட்ரெஸ்ட் கேட்பான். சரிங்களா? அவ்வளவுதான், மற்றபடி போட்டுருவோம். ஈஸி தான். இப்போ ஆல்ரெடி அசனிங் ஆர்டர் தான் இருக்கு. மீடியன் வந்து என்னது? 2x - 8 + 2x + 10 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா 25 சொல்லிட்டோம். இதை ஆட் பண்ணி நீங்க மீன் கண்டுபிடிச்சிருங்க. அவ்வளவுதான், ஈஸி. 5:11 இருக்கு, 5:3 இருக்கு. அப்போ மில்க் வந்து 5:16, 5:8, 1:2. ஆஃப் மில்க் ஆஃப் ரேஷியோன்றோம். ஆஃப் மில்க் ஆஃப் வாட்டர்ன்றோம். நான் மில்க் எடுத்துட்டேன். இப்போ இங்க 16ஆல இன்டூ பண்றேன். 16ஆல இன்டூ பண்ணா இது 5, இது 10, இது 8. அப்போ 2:3. அதான் ஆன்சர். ஏன்னா ஆஃப் மில்க் ஆஃப் வாட்டர்னா 1:1 தானே. அப்போ ஆஃப் ரேஷியோ 1/2ன்னு வரும். ஓகேவா? அலிகேஷன், நார்மல் அலிகேஷன் தான். அடுத்து ஓகே, ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? ஆங்கிள் பைசெக்டார் ஏ வந்து மீட் பிசி அட் பி. அப்புறம் டி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏசி அட் இ. ஓகேவா?
ஏபி வந்து 10, ஏசி வந்து 15. கரெக்டா? இப்போ இங்க பாருங்க, இது ஆங்கிள் பை செக்டாரா? ஆங்கிள் பை செக்டார் நான் சொல்லியிருக்கேன்ல, ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. அப்போ ஏபி பை ஏசி என்னது? ஏபி 10, ஏசி 15, பிடி பை டிசி. அப்போ 2 3 பிடி 2, இது 3. ஓகேவா? அப்போ இங்க பாருங்களேன், இது சிமிலர் ட்ரையாங்கல்ல, சிஇடியும் சிஏபியும் சிமிலர் ட்ரையாங்கல் தானே? ஏன்னா இங்க 90, இது காமன் ஆங்கிள் 90, காமன் ஆங்கிள் ஒன்று, 90 டிகிரி ஒன்று. அப்போ மூணாவது ஆங்கிள் வந்து சேமா தானே இருக்க போகுது. சரிங்களா? அப்போ இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ இங்க பாருங்க, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் பாருங்களேன். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் என்னது? இப்போ இந்த 5 பார்ட் தானே வந்து உங்களுக்கு 10 இருக்க போகுது. கரெக்டா? நீங்க அந்த சிமிலர் ட்ரையாங்கிள் போட்டா வரும். ஒரு நிமிஷம் சொல்றேன் பாருங்க. 90 டிகிரி இல்லை, 90 டிகிரிக்கு ஆப்போசிட் வந்து சிடி பை சிபி இஸ் ஈக்குவல் டு இடி பை ஏபி. கரெக்டா? சிடி என்னது? 3 பார்ட். கரெக்டா? சிபி என்னது? 5 பார்ட். இடி தான் நம்ம கேட்கறோம். கரெக்டா? ஏபி என்னது? 10. அப்ப இது இன்டூ 2னா இது இன்டூ 2 எவ்வளோ? 6 சென்டிமீட்டர். ஆன்சர். சரிங்களா? இப்போ பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. இதுவும் போட்டுடலாம், ஈஸி தான். சாரி, இது கொஞ்சம் குழப்பம். நான் போடல இந்த சம். ஆனா நான் எப்படி எங்க மிஸ்டேக் பண்ணேன்னா ஏசி, நான் வந்து 15 வந்து இந்த இடம் எடுத்துட்டேன், அதனால தான் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகேவா? பைப் ஏ கேன் ஃபில் த டேங்க். பைப் ஏ கேன் ஃபில் த டேங்க் இன் 8 hours. பைப் பி 6 hours. சி வந்து அவுட்லெட் பைப்பு 10 hours. இது எவ்வளோ? 120, 15, 20, 12. கரெக்டா? ஸோ நீங்க அப்படியே 4 ஹவர்ஸுக்கு வந்து ஓப்பன் பண்றாங்க. இதை மூணுத்தையும் 12ஆல மைனஸ் பண்ணீங்கன்னா 3, 23 வந்து 23 ஒர்க் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த 23 ஒர்க்கை தானே வந்து சி வந்து இது பண்ணுவோம். ஓகேவா? 23 ஒர்க்கு 4 ஹவர்ஸ் பண்றாங்க. சரிங்களா? இப்போ இந்த 23 இன்டூ 4 ஹவர்ஸ் தானே 12 வந்து, அதாவது சி வந்து எம்டி பண்ணணும். அப்போ 23/3 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்து சாம் டிராவல்டு இது 48 km/h வந்து ஸ்பீட் ஆஃப் கார். இது ஸ்பீட் ஆஃப் பைக் வந்து 52. 398 டிவைடட் பை 8. இது என்னது? டோட்டல் ஸ்பீடு, அதான் ஓவரால் ஸ்பீடு, ஆவரேஜ். சரிங்களா? இப்போ இது மாதிரி இது எடுத்து வருதுல, அலிகேஷன் பண்ணி வருதுல, இங்க வந்து டைம் வரும். இப்போ இந்த டைம் இன்ட்டு அவன் என்ன கேட்கறான்? ஹவு மச் டிஸ்டன்ஸ் டிராவல் பை பைக்னு கேட்கறான். அப்போ டைம் இன்டூ ஸ்பீடு தானே டிஸ்டன்ஸ். இப்போ இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? நீங்க கேன்சல் பண்ணி இங்க இன்டூ 8, இங்க இன்டூ 8, இங்க இன்டூ 8 பண்ணி நீங்க கேன்சல் பண்ணி வர்றது வந்து இன்டூ பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். டைம் ரேஷியோ வந்துடும். டைம் ரேஷியோ வந்துடுமா? இந்த ரேஷியோ வந்து 8 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ, அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கிடைச்சிரும். டைம் வச்சு ஸ்பீட் கூட இன்டூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடும் கிடைச்சிரும். இங்க பாருங்க, இங்க பண்ணிருக்காங்க பாருங்க, இதுதான். சரிங்களா? அடுத்து ஸ்பீட் ஆஃப் த போட்டு x is equal to 25, y is equal to 3. அவன் என்ன சொல்லிட்டான்? 112 டவுன் ஸ்ட்ரீம்ட்டான். 112 டவுன் ஸ்ட்ரீம்னா 25 + 3 28.
அப்ஸ்ட்ரீம்னா வந்து 44/22. இதுதான் வந்து எக்ஸ். ஒய் என்ன சொல்லிட்டான்னா 112/22 + 44/28. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து distance square is equal to x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இப்போ 10 square is equal to x2 minus x1 the whole square நாது x2 k minus 4 the whole square plus y2 நாது 0 minus minus 8 அப்போ plus 8 the whole square. இப்போ 10 square 8 squareனா அப்போ இது 6 square ஆகும். கரெக்டா? அப்போ இது 6 square வந்து plus 6 ஆகவும் இருக்கலாம் ஆர் minus 6 ஆகவும் இருக்கலாம். இப்போ plus 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. k minus 4 வந்து k is equal to 10. இப்போ minus 6 இருந்ததுன்னா k is equal to -2. இப்போ 10 or -2 ஆன்சர். அவ்வளோதான். மேக்ஸ் முடிஞ்சு. மேக்ஸ் ஈஸி தான். இப்போ ரீசனிங் வந்து எல்லாமே ஈஸி தான். நான் இந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் சொல்றேன். இது என்னன்னா b into 4 minus 80. இதுதான் வந்து a. நான் எப்படி பண்ணிட்டேன்னா இது 100 200 300 இருக்கு 45 பிளஸ் அடாப்பா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். கரெக்ட் தான் அந்த லாஜிக்கும். நான் அடிஷன்ல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 100 200 300 அப்போ 45 பிளஸ் 25ல நான் 45 பிளஸ் 35 போட்டேன். அதனால 70 பிளஸ் 35 போடும்போது 105 போட்டேன். ஆனா இங்க பாருங்க 45 பிளஸ் 25 70 70 பிளஸ் 25 95. ஸோ இப்படியே வருது லாஜிக். ஓகேவா? அதாவது 100 is to 45 to 200 is to 70 is to 300 is to என்னன்னு கேட்கறான். இப்போ இது பாருங்க 100 100 அதாவது 100 பிளஸ் 100 பிளஸ் 100 அப்ப இங்கிருந்து பாருங்க பிளஸ் 25. அப்ப இது பிளஸ் பிளஸ் 25 பண்ணீங்கன்னா 95 ஆன்சர். ஓகே. Though there is advanced medical facilities available, child child mortality is high அப்படின்ட்டான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸோ வராது, ப்ராக்டிக்கல் கிடையாது. செகண்ட் பாருங்க, இது வந்து ப்ராக்டிக்கலாவும் பாசிபிள். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னா மார்டாலிட்டி வந்து ஹையா இருக்கு. அப்போ கவர்மெண்ட் எஃபர்ட்ஸ் மேக் பண்ணா மார்டாலிட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலி இது வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். ஆனா இது எப்படி கன்க்ளூட் பண்றாங்கன்னா இது வந்து ப்ராக்டிக்கலாவும் இருக்கு, இது வந்து ஸ்டேட்மெண்ட்லயும் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இது கன்க்ளூஷன்ல வந்து ஒரு பார்ட்டா எடுக்கிறாங்க. சரிங்களா? நான் என்ன நினைச்சேன்னா இது வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான், பட் எப்படி கன்க்ளூஷன்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க, எஸ் கவர்மெண்ட் should take action, make new policies and spread awareness among women and make sure to give correct treatment. அது என்னன்னா ப்ராக்டிக்கலா பாசிபிள். இது கன்க்ளூஷன், இது வந்து கன்க்ளூட் பண்ணலாம் இதுல இருந்து. ஏன்னா though there is advanced medical facilities available nowadays, still child mortality is high-ன்றான். அப்போ கவர்மெண்ட் கொஞ்சம் எஃபர்ட் மேக் பண்ணா சைல்ட் மார்டாலிட்டியை கம்மி பண்ணலாம் அப்படின்றாங்க. பட் இந்த இது வந்து எப்படி போத் 1 and 2ன்னு தெரியல. ஏன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் போலீஸ் தீஸ் பெக்கர்ஸ் ஷுட் பி ட்ரிவன் அவேன்றான். ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல வந்து அது வந்து இன்னொரு ப்ராப்ளம் உருவாக்க கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு தான். அவன் ஏன் 1 and 2 கொடுத்துருக்கான்னு தெரியல. ஏன்னா வித் ஹெல்ப் ஆஃப் போலீஸ் தீஸ் பெக்கர்ஸ் ஷுட் பி ட்ரிவன் அவேனா அந்த பெக்கர்ஸ் வேற இடத்துல போய் பெக் பண்ண தான் போறாங்க. இது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. The government should consider the beggars rehabilitation and improve their solution. இது கரெக்ட். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணுது. ஸோ இது கரெக்ட். இவ்வளவுதான். மற்ற எல்லாமே ஈஸி தான். ஸோ நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. இது நீங்க போட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்க. இங்கிலீஷ்ல வந்து இந்த சடன் சில்லிங் ரெயின் நான் டாரண்ட்னு போட்டேன், பட் ஸ்ட்ரோக்டுன்னு வருது. ஸ்ட்ரோக்னா வெரி ரீசென்ட்லி. சடன் சில்லிங் ரெயின் ஜஸ்ட் லாஸ்ட் த ஸ்வெல்ஸ் அண்ட் stroked her with stinging, the act of stroking or caressing, a delicate or clever touch in a narrative description or construction. The act of striking, அதுதான் ட்ராப்ஸால ஸ்ட்ரைக் பண்ணிச்சு அப்படின்றாங்க. ஸ்மூச்டு வராது, ஸ்மூச்டு வந்து வேற. நான் தப்பா யோசிச்சேன். ஸ்மூச்னா கிஸ். ஓகே. ம்
அடுத்துனது 10th. ஸோ இது ஆக்சுவலி நான் வந்து பாருங்களேன், நான் இது ரெண்டுத்துக்கும் தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். நான் பிக்யூஆர்எஸ் தான் போட்டேன் இனிஷியலா, அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டேன். ரோட்ஸ்டர் கரெக்டு தான். இது ரெண்டுத்துக்கும் இதுவும் அதே தான். பிஆர்எஸ்டிவா பிக்யூஆர்எஸ்ன்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் பிக்யூஆர்எஸ் தான். இதுவும் அதே தான். இன்டாலரன்ஸ் போட்டுட்டு மாத்திட்டேன் நான். அவ்வளவுதான். இந்த 4 தான். ஆக்சுவலி இந்த மார்க் வந்து கொஞ்சம் மாடரேட் லெவல் தான். ஸோ உங்களுக்கு எப்படின்னு பாருங்க. நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க மார்க், இந்த மார்க் அப்படின்னு சொல்லுங்க எங்களுக்கு. கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ தெரியும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனா சொல்லுங்க. சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ் வருது. ஸோ சிஹெச்எஸ்எல் மார்க்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி அப்லோட் பண்ணுவேன். செக்ஷனல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் இதெல்லாம் தான் அப்கமிங் வீடியோஸ்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஒண்ணா சேர்ந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ ஆல் த பெஸ்ட்.